கொல்லாதே இது போலே கொல்லாதே இது போலே கொல்லாத உலகமே நீ இல்லாத கொடுமையிலே எங்களை கொல்லாதே இது போலே எங்களை கொல்லாதே இது போலே கொல்லாதே இது போலே பகலும் பசியால் வாடி அலைகிறோமே தெருவில் திண்டாடி கள்ளம் கபடம் ஏதும் அறியா கள்ளம் கபடம் ஏதும் அறியா வெள்ளை உள்ளம் படைத்த எங்களை கொல்லாதே இது போலே கொல்லாதே இது போலே அன்பும் அறமும் நெஞ்சில் இல்லையா அநாதைக்கு இறங்கும் பண்பே இல்லையா அன்பும் அறமும் நெஞ்சில் இல்லையா அநாதைக்கு இறங்கும் பண்பே இல்லையா துன்பம் தீர வழியே இல்லையா துன்பம் தீர வழியே இல்லையா சுகவாதிகளே கருணை இல்லையா கொல்லாதே இது போலே கொல்லாதே இது போலே இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே இறைவன் பொருளை கொடுத்தானே இதை மறப்பதும் சரியோ சீமானே இதை மறப்பதும் சரியோ சீமானே இதை மறப்பதும் சரியோ சீமானே இதை மறப்பதும் சரியோ சீமானே கொல்லாதே இதை போலே தங்கச்சி தங்கச்சி ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்குறியா? ஓ தரேன் வா. பிரேமா பிரேமா பட்டு பாவடைய கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிக்க கொடுக்கிற கொண்டா இப்படி. ஏன் கொடுத்தா என்ன? எங்கிட்டதான் நிறைய இருக்க. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பிள்ளையா இல்ல. வா அப்பா கிட்ட சொல்றேன். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அப்பா அப்பா. என்ன பிரேமா? பாருப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு பாவடை கொடுக்க போனா அது ஆயா பிடிங்கிட்டா. ஏன் ஆயா எத்தனை தடவை சொன்ன உனக்கு பிரேமா தாய் இல்லாத பொண்ணு அதை இஷ்டப்படி விட்டுடுன்னு கொஞ்சம் பாவாடிய வாடகை. யார் நீங்க? என்ன வேணும்? வெளியே டூலெட் போர்டு பார்த்தேன். கொஞ்சம் இருங்க, எங்க அண்ணா வெளியே போயிருக்கார், வந்துடட்டும். திருட்டு பய
ஆள் இல்லாத வீட்டுல நுழைஞ்சு அகப்படாத சூட்டிட்டு போனான்னு வந்திருக்கான். என்னன்னா அது? ஒண்ணு இல்லம்மா, ஒரு பையன் நம்ம தோட்டத்துல பூந்து பூ பறிக்க வந்தான். என்ன கண்டவன ஓடிட்டான். யாருமா அவரு? இவரு நம்ம வீடு பார்க்க வந்திருக்காருண்ணா. ஓஹோ, உங்க பேரு என்ன? வேலை பாக்குறீங்க? நான் அலுமினிய தொழிற்சாலையில் அட்வைசரா இருக்கிறேன். என் பேர் பாலு. என்ன சம்பளம் வாங்குறீங்க? சம்பளம் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசத்துல ஏதோ 2000 ரூபாய் தான் கிடைக்கும். 2000? உட்காருங்க சார், உட்காருங்க. காசு சொல்றீங்களா? சிகரெட் பிடிங்க. உட்காருங்க. ஓவர் சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாமா? சரி உட்காருமா. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் ஏதாவது பெண்ணு வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இல்ல சார், அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை. ஓஹோ, ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? ஆமா, என்ன சென்சஸ் ஆபீசர் மாதிரி கேக்குறீங்க? குழந்தைங்க இருந்தா தான் வீடு விடுவீங்களா? அதிகமா குழந்தை இருந்தா விட மாட்டோம். மகா தொந்தரவு சார். சதா கூச்சலும் கலாட்டாவும் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. கவலைப்படாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. அதத்தான் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? இன்னொன்னு, செவுத்துல ஆணி அடிக்கப்படாது. 10 மணிக்கு மேல லைட் அடிக்கப்படாது. பகல்லையா? நைட்ல சார். அடிக்கடி குழாய திறந்து விடப்படாது. 4 மாசத்து வாடகையே அட்வான்ஸா கொடுத்துறோம். அதுக்கு ரசீது தர மாட்டோம். உங்க நிபந்தனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் உண்டு, என் வேலையை உண்டு, ரூம் உண்டுன்னு இருப்பேன். சரி வாங்க சார், மேல போலாம். கௌரியம்மா, உங்க மகன் லெட்டர் எழுதியிருக்காருமா. அம்மா, பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பரீட்சை பணம் அடுத்த வாரம் கட்ட வேண்டும். 100 ரூபாய் மாதா மாதம் அனுப்ப வேண்டிய பணத்திற்கே நீ கடுமையாக உழைக்க வேண்டும். இப்போது இந்த பணம் வேறு. எப்படி அனுப்ப போகிறாயோ, அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவாயோ. இருந்தாலும் இதுவே என் படிப்புக்காக நீ அனுப்பும் கடைசி பணம். பிறகு நீ விரும்பிய BA பட்டம் என்னை தேடி வந்துவிடும். நானும் எனக்காக காத்திருக்கும் வேலைக்கு தயாராகி விடுவேன். விடுமுறை எப்போது துவங்கும், உன்னை எப்போது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்மணி கணேஷ். மணியாளர் வந்தாப்புல இருக்க. இன்னைக்கு பிக்சர் போக வேண்டியதுதான். கோல்டு வாட்ச் மைனர் பிக்சர் போறதுக்காக மணி ஆர்டர் வரல, எக்ஸாமினேஷனுக்கு கட்டுறதுக்காக வந்திருக்கு. அப்படின்னு அளந்து அனுப்பியிருப்பாங்க. அளந்து அனுப்பலடா, அரிசி கடைக்காரர் மோன எண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எண்ணி தான் செலவு பண்ணணும். அளந்து அனுப்பிச்சிருக்காங்களா? கணேஷ், கிளாஸுக்கு போறதுக்கு முந்தி பிரின்சிபல் உன்னை மீட் பண்ண சொன்னாரு. எதுக்குடா? காலேஜ் ஆண்டு விழா வருது இல்ல, அதுல ஒரு டிராமா போடுறதுக்காக இருக்கும். டிராமாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் நான் ஒண்ணும் போட முடியாதுன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் பிரின்சிபால் கூப்பிடுறாரு. கணேஷ், வருஷம் ஏமாத்தின மாதிரி இந்த வருஷம் ஏமாத்த முடியாது. நீ ஒரு நாடகம் போட்டுதான் ஆகணும். என்னடா இது, எல்லாரும் சேர்ந்துகிட்டு நாடகம் போடுங்கிறீங்க? நான் என்ன ஆக்டரா? கணேஷ், உன் நேர்மை உனக்கு தெரியாது. நீ நாடகத்தில் நடிக்காட்டியும் பரவாயில்ல, மேடையில ஏறி நின்னாலே போறோம். நான் பெரிய சினிமா ஸ்டார் பாரு, மேடையில ஏறி நின்னாலே போதும். மாட்டேன், போங்க, டைம் ஆச்சு, கிளாஸ் போங்க, போங்கடா. படிக்கிறதுக்கு வந்தீங்களா, நாடகம் போடுறதுக்கு வந்தீங்களாடா காலேஜுக்கு? ரவுடி பசங்க. தொழிற்சாலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. முதல் போடாமலே 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்க. பங்குதாரங்க கண்ணுல மண்ணை தூவி நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்த பணமே 3 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுல எனக்கு சேர வேண்டிய பணத்தை பத்தி ஒன்னும் தகவலே காணோமே மிஸ்டர் பரோபகாரம். அந்த பணத்தை உனக்கு எப்போ இல்லைன்னு சொன்ன? அது என்கிட்ட இருக்கிறது உங்க வீட்டு இரும்பு பெட்டில இருக்கிறாப்பல் தானே. ஆஹா,
இருந்தாலும் ஒன் வே டிராபிக் மாதிரி சில இரும்பு பெட்டிகள்ல பணத்தை வைக்க முடியுமே தவிர எடுக்க முடியறது இல்ல பாருங்க. என்னத்துக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? அப்பப்ப கணக்க பார்த்து தீர்த்துக்கிறதானே பெட்டர். அப்பா நான் கிளப் போயிட்டு வரேன். குட் ஈவினிங் பிரேமா. குட் ஈவினிங். என்னவா இதுக்குள்ள டென்னிஸ் கிளம்பிட்ட? இல்லப்பா, இந்த வருஷம் எங்க சங்கத்துக்கு காரியதர்சியா என்ன போட்டிருக்காங்க. அந்த வேலை கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே டென்னிஸ் கிளப் போயிடலான்னு புறப்பட்டேன். ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நமக்கு எதுக்குமா இந்த சங்கம் எல்லாம்? எஸ் பிரேமா, தொழிலாளிங்க முதலாளிகளை மிரட்ட சங்கம் வைக்கிறாங்க. உங்களை போற காலேஜ் பெண்களுக்கு சங்கம் எதுக்கு? மிஸ்டர் வக்கீல், உங்க யோசனை அப்பா பிசினஸோட இருக்கட்டும், நம்ம கிட்ட வேண்டாம். அப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி மிஸ்டர் பரோபகாரம், நம்ம விஷயத்தை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நானும் பிரேமாவுடைய போய் வழியில இறங்கிக்கிறேன். இல்ல பாலு, பிரேமா போட்டோம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. உட்கார். நம்ம தான் எப்பவும் பேசிட்டே இருக்கிறோமே. ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தயிரோட சிரிக்கிறத பார்த்தா அவனுக்கு கல்யாணம் போல இருக்கு. அவனுக்கு கல்யாணம்னா நமக்கு என்ன குட் நியூஸ்? இது வேற. ஏன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சோ? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா நாங்க தலைகீழா நடக்க மாட்டோமா? இது நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க செந்தாமரம் மில்ஸ் முதலாளி கருணாகரர் ஒத்துக்கிட்டு இருக்காரப்பா. அப்படா மண்ணாங்கட்டி, என்னடா தலைமை தாங்கறதுக்கு எந்த பெரிய மனுஷன்டா ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அவங்களுக்கு வேண்டியது ஒரு மாலை. இத போய் பெரிய அதிசயமா சொல்ல வந்து கருணாகரரை பத்தி உனக்கு தெரியாது போல இருக்கு. இந்த மதுரையிலேயே அவர் தான் பெரிய லட்சாதிபதி. எத்தனையோ தான தர்மம் பண்ணிருக்கார். ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் கலந்துகிறது இல்ல. ஆமாப்பா, நம்ம பிரின்சிபால் கூட போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு அவர் தலைவரா போட எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாரா. ஆடம்பரத்தை விரும்பாத பணக்காரவங்க கூட இருக்காங்களா? இது பெரிய ஆச்சரியமா இருக்குடா. ஆச்சரியம் இனிமேதான் இருக்குது. என்னடா? அவரை தலைமை தாங்க போட்டா தான் நமக்கெல்லாம் பெருமைன்னு தைரோட சொன்னான். ஆமாடா. அப்புறம் நாங்க 40 பேர் சேர்ந்து அவர் பங்களாவை படையெடுத்தோம். எங்களை பார்த்த உடனே வாங்க வானர கூட்டங்களான்ட்டாரா? சும்மா இருக்கணும், மறுப்பு சொல்லாம அவர் ஒத்துக்கிட்டார். டேய் அப்பா, டேய் தயிரோட கொஞ்ச நாள் அவனுக்கு மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா. டேய் இனிமே இவனை தயிர் வடைன்னு கூப்பிடாதீங்க, கார வடைன்னு கூப்பிடு. நீ கார வடைன்னு கூப்பிடு, மசாலா வடைன்னு கூப்பிடு. இப்ப அந்த கருணாகரர் வர்றதுனால நம்ம ஆண்டு விழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் வருவாங்க. நாம விழாவை சிறப்பா நடத்தணும். அது உன் கையில தான்டா இருக்கு. கையில என்ன இருக்கு? ரேகை ரேகை இருக்கு. அது இல்லடா, ஒரு நாடகத்தை பத்தி சொல்றேன்டா. அப்பா தெரியாது, நாடகம்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. குரங்கு குட்டிகளா பாடம் பார்க்க போறேன்.